வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்திலேருந்து உதவித்தொகை தராங்க இல்லைங்களா, அது வாங்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, எதெல்லாம் போய் நம்ம அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்றதா இந்த வீடியோவில். நீங்கள் அந்த கல்வி உதவித்தொகை வாங்கணுன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, நிறைய பேருக்கு எங்கே போய் எப்படி பண்ணணுன்னே தெரில. நம்ம நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வச்சுருக்கணும். முதல்ல நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகம் அப்படின்னு இருக்கும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கும். அந்தந்த மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுன்னு கேட்டால் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியலனா அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ, இப்போ 5ஆவது படிச்சுருக்கிறீங்க, 8ஆவது படிச்சுருக்கிறீங்க, 10ஆவது, அதாவது 5, 8, 10, 12, ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி, யூஜி, பிஜி, பிஹெச்டி, எம்ஃபில், இதுக்கு எல்லாத்துக்குமே அமௌண்ட் வருது. அதுக்கு ஏஜ் லிமிட்டும் என்னான்றதை நான் சொல்கிறேன். ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு விஷயத்த சொல்லித்தரேன். இதில் எல்லாமே எல்லாருக்குமே இதில் வருது. ஆனால் நீங்கள் ஒவ்வொன்றும் படிக்கும் போதும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கட்டாயம் நீங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கணும். நிறைய பேர் என்ன நினச்சினுக்கிறாங்கன்னா, நான் முடிச்சிட்டேன்னா அது தானாக எனக்கு வரும் அப்படின்ற மாதிரி. அப்படியெல்லாம் வராது. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி 5 ஆண்டு நீங்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் நீங்கள் வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் வீட்டில் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டு ஆண்டு வருமானம் ஆண்டு வருமானம் 1,00,000க்குள்ளே இருக்குது, 1,20,000க்குள்ளே இருக்குது அப்படின்னா இதுக்கு நீங்கள் தகுதியானவங்க தான். இதுக்கு என்னென்ன ஆவணம் வேணும்னா, உங்களுடைய கல்விச் சான்று, நீங்கள் என்ன லாஸ்ட்டு படிச்சுன்னுக்கிறீங்களோ அந்த கல்விச் சான்று, ஆதாரு, ரேஷன் கார்டு, பேங்க் புக்கு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணிங்க பார்த்தியா, அதுக்கான சான்று ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டு சான்று, அந்த பதிவு கார்டு, இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு ஃபார்ம் தருவாங்க. அதை ஃபில் பண்ணி டைரெக்டாக தரலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். இது எல்லா ஆவணங்களையும் வச்சு இ-சேவை மையத்துக்கு போயோ, இல்லை நீங்கள் எங்கே ஆன்லைன் உங்களால் பண்ண முடியும்னா பண்ணிக்காங்க, இல்லை இ-சேவை மையத்தில் போய் பண்ணுறதுனாலும் பண்ணிக்காங்க. இது எல்லாமே நீங்கள் இந்த கேட்குற ஆவணங்கள் எல்லாமும் கரெக்டாகணும். வங்கி புக்கு ஐஎஃப்எஸ்சி நம்பரோடு இருக்கணும். அதெல்லாம் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு உடனே அமௌண்ட்டு வந்துடும். உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு எவ்வளோ வருது என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதை உங்களுக்கு சரியாக இருந்தால் இதை ஃபாலோ பண்ணிக்காங்க. எங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு தேவையான விஷயத்த நாங்கள் இந்த வீடியோவில் போட்டே இருக்கோம். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.